ஐஎன்எம்ல வஉசி பற்றி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வஉசி பற்றி பார்த்துக்கலாம். காலம் வந்து 1872லேருந்து 1936. இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 1872லேருந்து 1936. பிறப்பு வந்து எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரம் தான் அவருடைய ஊர். பெற்றோர் வந்து உலகநாதன், பரமாயி அம்மாள். அவருடைய ஆசிரியர் வந்து கிருஷ்ணன். அவருடைய வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா 1892லேருந்து அவர் எப்படி இருப்பார்னா திலகரின் சீடரானார். 1895 ஒட்டப்பிடாரத்தில் அவர் வழக்கறிஞராக இருப்பார். வஉசி வந்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவார்னா பாரதியை சந்திப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். அவங்க அப்பாவும் யார் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் தான். இவர் வந்து திலகரின் சீடர். அது மாதிரி 1895லேருந்து ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞராக இருப்பார். வஉசி வந்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாரதியாரை சந்திக்கிறத வழக்கமாக கொண்டிருந்தார். அவங்க அப்பாவும் யார் அப்படின்னா வஉசியோட அப்பாவும் ஒரு வழக்கறிஞர் தான். என் உள்ளத்தில் மின்மினி பூச்சி போல் ஒளிந்து கொண்டிருந்த தேசாபிமான நெருப்பு விளக்கு போல ஒளிவிட்டு பிரகாசித்தது என்று பாரதியின் சந்திப்பால் ஏற்பட்ட தாக்கத்தை வந்து பதிவு செய்திருக்காரு வஉசி. என் உள்ளத்தில் மின்மினி பூச்சி போல ஒளிந்து கொண்டிருந்த தேசாபிமான நெருப்பு விளக்கு போல ஒளிவிட்டு பிரகாசித்தது அப்படின்னு சொல்றாரு. பாரதியின் சந்திப்பால் ஏற்பட்ட தாக்கத்தை வந்து அப்படி சொல்றாரு. சுதேசி தர்ம சங்க நெசவாளிகளின் சங்கம் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்திருப்பார். சுதேசி தர்ம சங்க நெசவாளிகளின் சங்கம் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை வந்து தூத்துக்குடியில் தோற்றுவித்திருப்பார். பின்னர் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடி கொழும்பு இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார். சுதேசி கப்பல் நிறுவனம் ஒன்று தோற்றுவித்து என்ன பண்ணுவார், தூத்துக்குடி கொழும்பு இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார். 1905 நடைபெற்ற வங்க பிரிவினை தான் இவரை வந்து என்ன பண்ணுச்சு, அரசியலில் ஈடுபட வைத்தது. 1905 நடந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தீவிர அரசியலில் வந்து ஈடுபட ஆரம்பிப்பார். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எப்போ ஆரம்பித்தார், 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனம், அது வந்து என்ன நிறுவனம்னா ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை வந்து பதிவு செய்கிறாரு. இதுக்கு மொத்த முதலீடு எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 10 லட்சம். அந்த 10 லட்சம் வந்து 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு வந்து ரூபாய் 25 வீதம் இந்தியர்கள், அதே மாதிரி இலங்கைக்காரங்க, அதே மாதிரி ஆசிய நாடுகளை சார்ந்தவருக்கு மட்டும் வந்து என்ன பண்ணுவார், விற்பனை செய்வார். மொத்த முதலீடு எவ்வளவு, 10 லட்சம். அது 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு வந்து எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 25 வீதம் இந்தியர்கள், ஆசிய நாடுகளை சேர்ந்தவருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, விற்பனை செய்வாங்க. இதில் வந்து அதிகமான பங்குகளை வாங்கினவங்க யார் அப்படின்னா பாண்டித்துறை அப்படிங்கிறவரும் ஹாஜி பக்கீர் அப்படிங்கிறவரும் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதிகமான அளவு பங்குகளை வாங்கியிருப்பார். பாண்டித்துறை பார்த்தோன்னா இதில் 8000 ஷேர்ஸ் வாங்கியிருப்பார் பாண்டித்துறை அப்படிங்கிறவர். அதே மாதிரி ஹாஜி பக்கீர் அப்படிங்கிறவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வந்து அதில் வந்து முதலீடு பண்ணியிருப்பார். ஒரு ஷேரோட விலை வந்து 25 ரூபா. பாண்டித்துறை வந்து 8000 ஷேர் வாங்கியிருப்பார். பக்கீர் வந்து 2 லட்சம் முதலீடு பண்ணியிருப்பார். அதில் அரவிந்த கோஷ் கம்பெனியின் பங்குகள் விற்பனையாவதற்கு உதவினார். அரவிந்த கோஷ் என்ன பண்ணுவார்னா கம்பெனியினுடைய பங்குகள் வந்து விற்பனையாவதற்கு உதவினார். நான் பார்த்தோம்ல, பாண்டித்துறையும் ஹாஜி பக்கீரும் மிகப்பெரிய பங்குதாரர்கள். ஷேர் வந்து ஷேர் ஹோல்டரில் பெரிய ஆள் யார் 2 பேர்னா பாண்டித்துறையும் ஹாஜி பக்கீரும். சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து திலகர் என்ன பண்ணியிருப்பார்னா தனது கேசரி மராட்டா பத்திரிகையில் வந்து எழுதியிருப்பார். அந்த கப்பலுடைய பெயர் என்ன அப்படின்னா காலியா லாவோ. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉசி நிறுவிய ஆண்டு வந்து 1906. சுதேசி கப்பல் நிறுவனத்தை எப்போ நிறுவினார், 1906. விவேகா பானு என்ற மாத இதழின் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னா வஉசி. விவேக பானு அப்படிங்கிற மாத இதழின் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னா வஉசி. அடுத்து ஒரு கூற்று காரணம். வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயரின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயரின் முற்றுரிமையை எதிர்த்தார். கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. பின்வரும் இணையர்களில் மிதவாதிகள் அல்லாதவர் யாவர் அப்படின்னா வஉசியும் வாஞ்சிநாதன். இவங்க 2 பேரும் என்ன இல்லை அப்படின்னா அவங்க வந்து மிதவாதிகள் இல்லை. இவங்க யாருடைய கொள்கைகளை பின்பற்றுபவங்க அப்படின்னா தீவிரவாதிகள். அதாவது திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கொள்கையை பின்பற்றுபவங்க தான் இவங்க. அப்போ சிதம்பரம், வஉசியும் வாஞ்சிநாதனும் யார் அப்படின்னா அவங்க வந்து தீவிரவாதிகள். என்ன கேட்டிருக்காங்க, இவங்க மிதவாதிகள் யார் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து சிதம்பரம் பிள்ளை மற்றும் வாஞ்சிநாதன். வஉசி பிறந்த நாள் எப்போ அப்படின்னா 1872 செப்டம்பர் 5. வஉசி பிறந்த நாள் 1872 செப்டம்பர் 5. எங்கே பிறந்தார், ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். வஉசி பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். இவர் சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். இவரை ஆங்கிலேய நீதிபதி E.H. வேல்ஸ் என்பவர் எப்போதும் குறை கூறினார்.
இவர் பால கங்காதர திலகரின் சீடர் ஆவார். இவர் தீண்டாமையை வன்மையாக கண்டித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரின்னா 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. என்னென்னா இவர் ஆங்கிலேய நீதிபதி E.H. வேல்ஸ் என்பவர் எப்போதும் வரை குறை கூறினார் சொல்லியிருக்காங்களே, இது வந்து தவறு. இதில் என்ன கதை அப்படின்னா, வஉசி வந்து அவர் வந்து யாராக இருப்பார், ஒரு வழக்கறிஞராக இருப்பார்ல. அந்த வழக்கறிஞராக இருக்கும்போது அவர் வந்து சிறைக்கு சென்றிருக்கும்போது அவருடைய அரசு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, அவருடைய வழக்கறிஞருக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸை என்ன பண்ணிடுவாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, மீண்டும் அதை எடுக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணும்போது அவருக்கு உதவி செஞ்சவர், இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணதை மீண்டும் வாங்குறதுக்கு உதவி பண்ணவர் தான் யார் அப்படின்னா வேல்ஸ் அப்படிங்கிறவர். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் வந்து குறை கூறினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து தவறு. அவருக்கு உதவி பண்ணவர் வேல்ஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வஉசிக்கு உதவி செஞ்சவர், அதாவது அந்த லைசன்ஸை வாங்குறதுக்காக உதவி செஞ்சவர் தான் யார் அப்படின்னா வேல்ஸ். இங்கே வந்து குறை கூறினார் கொடுத்துருக்கறதுனால இது வந்து தவறு. அப்போது நமக்கு ஆன்சர் வந்து 1, 3, 4 மட்டும் சரி. பின்வரும் பத்தியினை படித்து பின்வரும் வினாவிற்கு பதிலளிக்கவும். இந்த பகுதிக்கான உங்கள் பதில் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பத்தியினுடைய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியினை குறித்தது. தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும், கடல் போக்குவரத்து பிரிட்டிஷ் ஏகபோகத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகவும் வ.உ. சிதம்பரம் 1906 ஷியாலியில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தனது முடிவை அறிவித்தார். பின்வருவனவற்றுள் எது பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியின் உருவாக்கம் கடல் வணிகத்தில் பிரிட்டிஷ் ஏகபோகத்தை நிறுத்தியது. அதாவது இந்த நீராவி கப்பல் நிறுவனம் வந்து கடல் வணிகத்தில் பிரிட்டிஷோடைய ஏகபோகத்தை வந்து நிறுத்தியது அப்படிங்கிறது தான் அந்த பத்தியில் வந்து சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. காண்பவற்றுள் வ.உ.சி. சிதம்பரம் அவர்களால் எழுதப்படாத ஒன்று எது அப்படின்னா, இவர் எழுதினது பார்த்தோம் அப்படின்னா மெய்யறிவு, மெய்யறம், பாடல் திரட்டு, இந்த 3மே வந்து வ.உ.சி. எழுதிய நூல்கள். சூரியோதயம் அப்படிங்கிறது அவர் எழுதாத நூல். கீழ்கண்டவற்றுள் எது எழுதப்படாத ஒன்று அப்படின்னா சூரியோதயம். அடுத்து தவறான இணை தேர்வு செய்க. வ.உ. சிதம்பரம் பிறந்த டேட்டு கொடுத்துருக்காங்க செப்டம்பர் 5, 1872, இது கரெக்டு. பாரதியார் வந்து டிசம்பர் 11, 1881 கொடுத்துருக்காங்க, இது தவறு. என்ன வரும் அப்படின்னா 1882. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் எப்போ பிறந்தார், 1882, டிசம்பர் 11, 1881 கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. ராஜாஜி வந்து டிசம்பர் 10, 1878, இது வந்து கரெக்டு. காமராஜர் வந்து ஜூலை 15, 1903, இதுவும் கரெக்டு. இதில் வந்து டேட்டு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இயரில் வந்து 1882க்கு பதிலாக 81 கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. தவறான இணை தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து கூற்று. வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயரின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார், ஆங்கிலேயரின் முற்றுரிமையை எதிர்த்தார், இது ரெண்டுமே வந்து கரெக்டு. அடுத்த ஒரு பொறுத்துக. ராஜாஜி யாரு? சாணக்கியர். ராஜாஜி சாணக்கியர். காமராஜர் அரசை உருவாக்குபவர். ராஜாஜி யாரு? சாணக்கியர். காமராஜர் வந்து அரசை உருவாக்குபவர். வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழர். பாரதியார் யாரு? முண்டாசு கவி. பாரதியார் வந்து முண்டாசு கவி. ராஜாஜி வந்து சாணக்கியர், காமராஜர் அரசை உருவாக்குபவர், வ.உ.சி. வந்து கப்பலோட்டிய தமிழர், பாரதியார் வந்து முண்டாசு கவி. அடுத்து வ.உ. சிதம்பரனாரால் தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. அவர் என்ன கப்பல்கள் பெயர் என்ன அப்படின்னா காலியா லாவோ. அது எங்கே இயக்கப்பட்டது அப்படின்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இயக்கப்பட்டது. தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே. அடுத்த ஒரு பொறுத்துக. வ.உ.சி. வந்து எழுதினது என்ன அப்படின்னா அவருடைய கம்பெனி என்ன அப்படின்னா சுதேசி கப்பல் கம்பெனி. வ.உ.சி. வந்து சுதேசி கப்பல் கம்பெனி. அடுத்து பாரதியாருடைய இது வந்து என்ன, இதில் வந்து என்ன பாலபாரத் அப்படிங்கிறது நடத்தியிருப்பார். நாமக்கல் கவிஞர் வந்து யார்? சங்கோலிங்கிறது எழுதியிருப்பார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து அழகம்மை ஆசிரிய விருத்தம். வ.உ.சி. வந்து சுதேசி கப்பல் கம்பெனி. பாரதி பாலபாரத். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் வந்து சங்கோலி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து அழகம்மை ஆசிரிய விருத்தம். ஆன்சர் வந்து பி. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம்.
கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகபோகத்திற்கு, அதாவது ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க. அவர் எதற்காக சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவினார் அப்படின்னா, கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க. தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வ.உ.சி. தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழர். அது மாதிரி தென்னாட்டு திலகர் அப்படின்னாலும் இவர் தான். தென்னாட்டு திலகர், தமிழ்நாட்டின் திலகர் ரெண்டுமே இவர் தான். வ.உ.சிக்கு வந்து என்ன பேரெல்லாம் இருக்குது? தமிழ்நாட்டின் திலகர், தென்னாட்டின் திலகர், கப்பலோட்டிய தமிழர், இது எல்லாமே வந்து இவர் தான். வ.உ.சியினுடைய அரசியல் குரு யார்? திலகர். அதனால் வந்து இவர் வந்து தமிழ்நாட்டின் திலகர் அப்படின்னு அழைக்கப்படுறார். வ.உ.சியோட குருவே யார் அப்படின்னா திலகர். பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழரின் பெயரை குறிப்பிடுக. வ.உ.சி. கடல் அப்படின்னு வந்தாலே வ.உ.சி தான். பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழரின் பெயர் வந்து வ.உ.சி. தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வ.உ.சி. தென்னாட்டு திலகர் யார்? வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார் எந்த இடத்துல வந்து கப்பல்களை வாடகைக்கு எடுத்தார் அப்படின்னா, ஷாலேன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்திடமிருந்து கப்பல்களை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து தனியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியிலேருந்து வாடகைக்கு தான் வாங்கியிருக்கிறார். என்ன கம்பெனி அப்படின்னா, ஷாலேன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியிட்டருந்து வாடகைக்கு வாங்கியிருக்கிறாரு. 1907 காங்கிரஸ் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலாளர் யார் அப்படின்னா வ.உ.சி. 1907 காங்கிரஸின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் தான் வ.உ.சி. என்ன அப்படின்னா 1907 சூரத் பிளவில் என்ன ஆகும்? மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து தனித்தனியாக பிரிவாங்க. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க? மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து தனித்தனியாக பிரிவாங்க. தீவிரவாதிகள்லாம் யார்? திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள். இவங்களுக்கு கீழே சென்னைக்கான புதிய கட்சியினுடைய செயலாளரை யாரை நியமிப்பாங்க அப்படின்னா வ.உ.சியை நியமிப்பாங்க. அதாவது இந்த தீவிரவாதிகளுக்கு கீழே புதிய கட்சி சென்னை மாகாணத்தின் செயலாளராக வந்து யாரை நியமிப்பாங்க அப்படின்னா வ.உ.சியை வந்து நியமிப்பாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. 1907 காங்கிரஸின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலாளர். 1907 சூரத் காங்கிரஸ் பிளவு. அதில் வந்து மிதவாதி தீவிரவாதிகளில் தீவிரவாதிகளுக்கு கீழே வந்து யார் இருக்காங்க? திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், இவருக்கு கீழே சென்னை மாகாணத்துக்கு வந்து இவரை வந்து நியமிக்கிறாங்க, வ.உ.சியை வந்து நியமிக்கிறாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? இதில் வந்து சிதம்பரம் பிள்ளை பாரத மாதா சங்கம் இது வந்து சரி அப்படிங்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, தீவிர தேசியவாதிகள் யாரெல்லாம் அப்படின்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி, பாரதியார், வாஞ்சிநாதன், வ.உ.சி இவங்கெல்லாம் வந்து எங்கே கீழே இருப்பாங்கன்னா பாரத மாதா சங்கத்துக்கு கீழே வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. பாரத மாதா சங்கத்தை யார் ஏற்படுத்துவாங்க அப்படின்னா 1904 நீலகண்ட பிரம்மாச்சாரி அப்படிங்கிறவர் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பார். அப்போது சிதம்பரம் வ.உ.சிலாம் யாருன்னா தீவிரவாதிகள். இவங்கெல்லாம் யாரெல்லாம் அப்படின்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி இவர் தான் வந்து பாரத மாதா சங்கத்தை உருவாக்குனவர். அதுக்கடுத்து வந்து அதுக்கு கீழே உறுப்பினர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா வாஞ்சிநாதன் இருப்பார், வ.உ.சி, பாரதியார் இவங்க எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் வருவாங்க. அதனால் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிதம்பரம் பிள்ளை வந்து பாரத மாதா சங்கம், அது வந்து கரெக்டு. அடுத்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். இது வந்து 10th புக்கில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டின் எதிர்வினை. வ.உ.சி, சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. சுதேசி நீராவி கப்பல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வ.உ. சிதம்பரனாரால் தொடங்கப்பட்ட கப்பல் நிறுவனம் ஆகும். இது பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பல்கள் பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது காலியா மற்றும் லாவோ என்னும் 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அது வந்து யாரால் தொடங்கப்பட்டது? வ.உ.சி. இது வந்து காலியா லாவோ அதை வந்து என்ன பண்ணுறாரு? வாங்கி அதை வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே என்ன பண்ணுறாரு? ஓட்டுறாரு. அடுத்து திருநெல்வேலி எழுச்சி. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வ.உ.சி சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் நின்றார். வ.உ.சி வந்து சுப்பிரமணிய சிவா 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம்லாம் நடைபெறுது. அதில் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க? அந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க. அந்த கோரல் நூற்பாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஐரோப்பியர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான ஒரு நூற்பாலை. அதில் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு யார் வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்னா சுப்பிரமணிய சிவாவும்
வஉசியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த போராட்டத்தில் அவங்களோடு சேர்ந்து ஈடுபட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, 1908ஆம் ஆண்டு ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்துக்கு தலைமையேற்றார். அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பிபின் சந்திரபால் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார். அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவார், பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார். பிபின் சந்திரபாலின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக என்ன பண்ணணும், ஒரு பொதுக்கூட்டம் வந்து ஒரு ஏற்பாடு செய்யணும் அப்படின்ட்டு வஉசியும் சிவாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, அனுமதி கேட்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்காதுன்னா, அனுமதி கிடைக்காது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அதையும் மீறி என்ன பண்ணுவாங்க, அந்த விடுதலை நாளை கொண்டாடுறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க. இதனால தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து கைது செய்யப்படுவாங்க. அதாவது அனுமதி இல்லாமலே அவங்க நடத்தினதுனால என்ன பண்ணிடுவாங்க, வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து கைது செய்யப்படுவாங்க. அப்போ வந்து தலைவர்கள் இருவரும் அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை உள்ளாக்கப்பட்டாங்க. தொடக்கத்தில் வஉசிக்கு கொடுமையான வகையில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இரட்டை ஆயுள் தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு உதவி செஞ்சதற்காக, யாருக்கு, சுப்பிரமணிய சிவா வந்து வஉசிக்கு உதவி செஞ்சார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, திருநெல்வேலி இதனால் என்ன ஆகும், தலைவர்கள் இருவர் முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டதுனால என்ன ஆகும், திருநெல்வேலியில் என்ன ஆகும், கலகம் வெடித்தது. காவல் நிலையத்துக்கு, நீதிமன்றம், நகராட்சி அலுவலக கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. காவலர்கள் நடந்த துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த துப்பாக்கி சூட்டில் என்ன பண்ணிடுவாங்க, 4 பேர் இறந்து போயிடுவாங்க. சிறையில் வஉசி கடுமையாக நடத்தப்பட்டதோடு அங்கே தான் என்ன பண்ணிடுவாங்க, செக்கிலுக்கு வைக்கப்பட்டார். கோவை சிறைக்கு அனுப்பப்படுவார். கோவை சிறையில் தான் செக்கிலுக்கு வைக்கப்படுவார். அதுபோல் கண்ணனூர் சிறைக்கு வந்து அவர் வந்து அனுப்பப்படுவார். ஃபஸ்ட்டு வந்து கோவை சிறையில் தான் இருப்பார். அடுத்து கண்ணனூர் சிறைக்கு வந்து அவரை வந்து அனுப்பிடுவாங்க. சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக பாரதியார் என்ன பண்ணுவார், அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். அப்போ இது வந்து ஏன் நடந்தது அப்படின்னா, அதான் அந்த கோரல் 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலைநிறுத்தத்துக்கும் இவர் வந்து தலைமை ஏற்பார். அதுக்கு அந்த டைமில் என்ன ஆகும், பிபின் சந்திரபால் வந்து விடுதலை ஆவார். அந்த நாளை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க 2 பேரும். அது வந்து அனுமதி இல்லாமல் அனுமதி கேட்பாங்க, கிடைக்காததுனால இவங்களே ஏற்பாடு செஞ்சு பண்ணனால என்ன பண்ணிடுவாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து இவர்களை வந்து கைது பண்ணி இவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை. ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னா 20 வருஷம், அப்போ இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னா 40 வருஷம். இவருக்கு உதவியாக இருந்ததுனால சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வந்து விதிப்பாங்க. இப்போ வந்து 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க, இதனால் இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா, திருநெல்வேலியில் கலகம் வந்து வெடிக்குது. அங்கே வந்து எல்லாமே வந்து காவல் நிலையம், நீதிமன்றம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, தீக்கிரையாக்குறாங்க. ஒரு 4 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த டைமில் சிறையில் வந்து வஉசிக்கு என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து ரொம்ப கடுமையாக நடத்துவாங்க. வஉசியை சிறையில் வந்து செக்கிலுக்கு வைக்கப்பட்டார். சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக பாரதியார் என்ன பண்ணிடுவார், பாண்டிச்சேரிக்கு வந்து போயிடுவார். பாரதியினுடைய முன்னுதாரணத்தை அரவிந்த கோஷ், சுப்பிரமணியனார் போன்றோர் தேசியவாதிகளும் பின்பற்றுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா, இது 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 1906 என்ன பண்ணுவார், வஉசி வந்து என்ன பண்ணியிருப்பார், ஆங்கிலேயரின் கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக, இதான் வந்து அந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அந்த கூற்று காரணத்தில் கொடுத்துருந்தாங்கல்ல, எதுக்காக தொடங்கினார் அப்படின்ட்டு, ஆங்கிலேயரின் கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனியை ஒன்றை ஏற்படுத்தும் கருத்தை வந்து வெளிப்படுத்தியதோடு தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தேசத்தின் மீது கவனத்தை பெற்றது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து என்ற கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். அதில் வந்து நம்ம பார்த்தோம்ல, மொத்த முதலீடு எவ்வளவு, 10 லட்சம். இது வந்து 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு வந்து 25 ரூபாய் வீதம் இந்தியர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும். இந்த பங்குகள் வந்து யாருக்கு மட்டும் விற்கப்பட்டது அப்படின்னா, இந்தியர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. வஉசி வந்து காலியோ லாவா, SS காலியோ, அந்த கப்பல் பேர் என்ன அப்படின்னா SS காலியோ, SS லாவோ எனும் 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். அதில் பார்த்தோன்னா, வஉசியினுடைய சுதேச இயக்க முன்னெடுப்பு தேசிய தலைவர்களால் பாராட்டப்பட்டது. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து திலகர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கேசரி மராட்டா புத்தகங்களில் வந்து எழுதுகிறாரு. அரவிந்த கோஷும் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியினுடைய பங்குகள் விற்பனையாவதற்கு உதவுறாரு. யார் வந்து கம்பெனியினுடைய பங்குகள் வந்து விற்பனையாவதற்கு உதவுறாங்க அப்படின்னா, அரவிந்த கோஷ் வந்து உதவி பண்ணுவார். பாண்டித்துறையும் ஷாஜி பக்கீர் முகமதுவும் பெரிய பங்குதாரர்கள். இவங்க 2 பேரும் இந்த ஷேர் வந்து இருக்குல்ல, அந்த ஷேருடைய 40,000 பங்குகள் இருக்குது. அதில் வந்து 8,000 பங்குகள் கிட்ட பாண்டித்துறை வாங்கிடுறாரு. ஷாஜி பக்கீர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கான பங்குகளை வாங்கிடுறாரு. இவங்க 2 பேரும் மிகப்பெரிய பங்குதாரர்கள்.
தொடக்கத்தில் வந்து ஆங்கில நிர்வாகம் சுதேசி கப்பல் கம்பெனியை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தியது. நாளடைவில் சுதேசி கப்பல் கம்பெனிக்கான ஆதரவு பெருகிய போது ஐரோப்பிய அதிகாரிகள் ஒருதலைபட்சமாகவும் இன வேற்றுமை உணர்வுடனும் நடந்து கொண்டனர். அடுத்து பார்த்தோன்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். இது வந்து எப்போ அப்படின்னா சூரத் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் ஊர் திரும்பிய வஉசி தனது அரசியல் அமைப்பை தொடங்குவதற்கான பணிகளை செய்ய திட்டமிட்டார். சூரத் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தப்புறம் தான் என்ன நினைக்கிறாருன்னா அரசியலில் வந்து தீவிர பங்காற்றணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு நல்ல பேச்சாளரை தேடிக்கொண்டிருந்த தருணத்தில் சுதேசி இயக்கத்தை போதித்து வந்த சுப்பிரமணிய சிவாவை வந்து சந்திக்கிறாரு. சுதேசி இயக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருந்த சுப்பிரமணிய சிவாவை வந்து சந்திக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1907 பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்கள் போட்டு என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. சுதேசினா என்ன, அதே மாதிரி புறக்கணித்தல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. சுதேசி அப்படின்னா சொந்த நாடு, புறக்கணிக்கிறதுனா எப்படி புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டார்கள். இந்த பொதுக்கூட்டங்களை அரசும் உன்னிப்பாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கவனிச்சாங்க. 1908 கோரல் மில் தொழிலாளர்களின் படுமோசமான வேலை, வாழ்க்கை சூழல்கள் ஆகியவை வஉசி சுப்பிரமணிய சிவாவினுடைய கவனத்தை வந்து ஈர்த்தது. கோரல் மில் தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் வந்து அவனுடைய வாழ்க்கை தரத்தை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து பார்த்தாங்க. இதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் இதுவும் ஒன்று. 1908 இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் ஒன்று தான் இந்த கோரல் மில் வேலை நிறுத்தம். கோரல் மில் அப்படிங்கிறது என்னென்னா ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான அந்த கம்பெனி. தேசிய செய்தி பத்திரிகைகள் நூற்பாலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முழுமையாக ஆதரித்தன. இருந்தபோதிலும் ஆலை உரிமையாளர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. வேலை நிறுத்தத்தை ஒடுக்க நினைத்த அரசு ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு அதாவது வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த போராட்டம் வந்து வெற்றி அடையுது. இது வந்து பார்த்தோன்னா தொழிலாளர்களின் வெற்றி வங்காளத்து தீவிர தேசியவாதிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. வங்காளத்து செய்தி பத்திரிகைகள் இந்த வெற்றியை வாழ்த்தின. இந்த வெற்றி கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியது. கற்றறிந்த மக்களுக்கும் என்னாச்சுன்னா கோரல் வேலை நிறுத்த போராட்டம் வந்து வெற்றி அடைந்தது. இதுவே சுயராஜ்யத்தை நோக்கி நாம் எடுத்து வைக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான அடி அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்று அரவிந்த கோஷின் வந்தே மாதரம் புகழாரம் சூட்டியது. இப்போ இந்த கோரல் மில் வந்து வெற்றி அடைஞ்சிச்சுல, இதுக்கு வந்து அரவிந்த கோஷின் வந்தே மாதரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு சொல்லி அரவிந்த கோஷினுடைய வந்தே மாதரம் புகழாரம் சூட்டியது. அடுத்து பார்த்திங்கன்னா இது 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. வஉசி செக்கிழுத்த செம்மல் என்றும் கப்பலோட்டிய தமிழன் என்றும் அழைக்கப்பட்ட வஉசி செப்டம்பர் 5, 1872ஆம் ஆண்டு எங்கே பிறக்கிறாரு? ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். திருநெல்வேலியில் என்ன பண்ணுறாரு? வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்க்கையினை தொடங்கினார். வஉசி வியாபார சங்கம் மற்றும் தொழிலாளர்கள் அமைப்பினை ஊக்குவித்தார். சுதேசி தர்ம சங்க, நெசவாளிகள் சங்கம் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்தார். எதெல்லாம் தோற்றுவித்தார்? சுதேசி தர்ம சங்க, நெசவாளிகள் சங்கம் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்தார். பின்னர் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடி கொழும்பிடையே கப்பல் போக்குவரத்தை துவங்கினார். 1905ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்காள பிரிவினை இவரை அரசியலில் ஈடுபட செய்தது. தூத்துக்குடி அருகில் பவள ஆலை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார். பவள ஆலையும் கோரல் மில் ரெண்டுமே வந்து ஒன்று தான். பவள ஆலைன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதன் விளைவாக இந்த வேலை நிறுத்தத்தின் மூலமாக தொழிலாளர்களின் வேலை நேரம் குறைக்கப்பட்டு ஊதியம் உயர்த்தப்பட்டது. 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் 2ஆக பிரிந்தது. 1907 காங்கிரஸ் மாநாட்டில் வஉசி யாரை ஆதரிக்கிறாருன்னா தீவிரவாதியான பால கங்காதர திலகரை ஆதரிக்கிறாரு. தமிழகத்தில் காங்கிரஸின் கொள்கைகளை வந்து தீவிரமாக பரப்புறாரு. கடைசியாக என்ன ஆகுது? இவர் மேலே தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இவருடைய வலது கால் சங்கிலினால் கோர்க்கப்பட்டு மாடு போல என்ன பண்ணார்? சிறையில் செக்கிழுத்தார். எந்த சிறையில் அடைக்கப்படுறாரு? கோவை மற்றும் கண்ணனூர் சிறையில் வந்து இவர் வந்து அடைக்கப்படுறாரு.